ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்யா ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே கண்டிப்பாக ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, இது வந்து காலிஃப்ளவரில் ஒரு க்ரீம் ரெடி பண்ணி அதில் செஞ்ச பாஸ்தா. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் க்ரீம் சீஸ் பாஸ்தா. ஸோ இதுக்கான ரெசிபி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தா வந்து போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. ஸோ நான் இன்றைக்கி ஸ்பைரல் பாஸ்தா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ப்ராக்லி எடுத்திருக்கேன். ப்ராக்லி வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அது குட்டி குட்டி பீசஸாக வந்து போட்டுக்கலாம். இல்லை பெருசாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்குனாலுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் வந்து நம்மளோட பாஸ்தா வெந்துருச்சு. அதை நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ப்ராக்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் க்ரீம் வந்து இவங்களை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் அதை தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து அதிகமாக தேவைப்படும். அது கூட ஒரு 10 இல்லை 15 முந்திரி போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வந்து வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கூட வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் பால், உப்பு அண்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளான் அண்ட் வந்துட்டு பச்சை பட்டாணி இது எல்லாமே தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் வேக வச்ச கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த க்ரீமு, வெஜிடபிள்ஸு, கார்னு, பாஸ்தா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்துட்டு நம்ம வச்சுருந்த அந்த வெஜ்ஜீஸ் இருக்குல்ல அது எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராக்லி மட்டும் கொஞ்சம் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பிளான்ச் பண்ணி வச்சதால கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் வந்து எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க காய் கொஞ்சம் வேகும். அதனால் அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ரீம் வச்சுருந்தோம்ல அது கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பாஸ்தா அண்ட் கார்ன் இது எல்லாமே போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆரிகானோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் வந்து எக்ஸப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியாக சீஸியாக வந்து நம்மளுக்கு ஒரு பாஸ்தா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வைஸ் ஐம் சேயிங் ரியலி இது வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் குட்டி பசங்க இல்லை நீங்களே கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நிறைய நல்ல நல்ல காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.